காலமேலம்மா எப்படி இருக்கு? ஊருக்குள்ள நமக்கு தானே எல்லாரும் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஊருக்குள்ள நானும் என் மகளும் உங்களுக்காக நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வரோம். ஓரளவுக்கு நமக்கு தான் ஆதரவா இருக்கு. ஆமாம்மா, ஆம்பளைங்க பூரா நம்ம பக்கம் தான். புரியலையே. ஏமா, எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போறேன்னு இருக்காங்க. ஆனா இந்த பொம்பளைங்க கொஞ்சம் பேர் மாத்தி கீத்தி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன, மெஜாரிட்டி நம்ம தானே. யார் சொன்னது? நம்ம ஊர்ல ஆம்பளைங்க ஓட்டை விட பொம்பளைங்க ஓட்டு தான் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் தெரியாம வந்துட்டீங்க. மாமா கோவப்படாதீங்க. நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டா கோவம் வராம சிரிப்பு வரும். நானே எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். இப்ப வந்து லேடிஸ் போட்டு எனக்கு இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன, தோத்து மண்ணு கவருதா? ஐயோ மேடம், அதுக்கும் நாங்கள் ஐடியா பண்ணிட்டோம். இந்த வாட்டி ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கட்சி சார்பா வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு பட்டு புடவையும் 5000 ரூபாய் பணமும் கொடுக்கறதா சொல்லியிருக்கு. கொடுங்க, என்ன வேணா கொடுங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட 25 லட்சம் கொடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. எப்படியாவது நான் இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது எங்க பொறுப்பு. நாளைக்கு போலீஸ் கேசுறானா என்ன கை காட்டிடக்கூடாது. அதுக்கு நாங்கள் யோசிச்சு வச்சுட்டோம். நான் என்ன உங்க பேர் சொல்லியா கொடுக்க போறேன்? சைலண்டா கொடுத்துட்டு இருப்பேன். கேட்டா என் பிறந்த நாளுன்னு சொல்லுவேன். மீறி கேட்டானோ என் மருமகளுக்காக கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டையே திருப்பி போட்டு அவ பக்கம் கேஸ் எடுத்து விட்டுருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயமா தான் யோசிக்கிறீங்க. சரி, அப்ப நீங்க ஆரம்பிங்க. ஆத்த கத்த வேணாம். நாளைக்கு இன்னும் ரிசல்ட்டே வந்திருக்கும். சீக்கிரம். சரிங்க மேடம், சரிங்க. புடவையெல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பார்த்துக்கோங்க, உங்களை நம்பிதான் இருக்கேன். மொத்த பொம்பளைங்க லோட்டும் நமக்கு தான் வரணும். அதெல்லாம் வந்துடும், அதுக்கு நான் பொறுப்பு. வா போவோம். பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கும் ஏதோ மூளை இருக்கு. நல்லா தான் பிளான் போடுறாங்க. ஆத்தாளு மகளும் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்குவோம். அம்மா, கிழக்கருக்கு எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நீனு நானும் மேற்கருக்கு எல்லா வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அடிச்சு சொல்றாங்களே. எனக்கும் அதேதான். எல்லா பொம்பளைங்களையும் பார்த்தாச்சு, பேசியாச்சு. ஆம்பளைங்க 1-2 பேர் நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கலனாலும் பொம்பளைங்க எல்லாருமே நமக்கு சாதகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் சரிதான். வீட்டை கஷ்டப்படுறது நம்ம தானே. ஒரு தண்ணி வராம, ஒரு மின்சார வசதி இல்லாம, ஒரு பஸ் போக்குவரத்து கூட சரியா இல்லாம நம்ம தானே கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு என்ன தெரியும்? நேரத்துக்கு வந்தா சாப்பாடு போட்டுடுறோம். அவங்களுக்கு தெரிய வேண்டியது அது தெரிய மாட்டேங்குது. பிள்ளைங்க படுற கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியுது. சரியா சொன்னோம்மா, நம்ம ஊர்ல இருக்க பொம்பளைங்க சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான். அட உமா, இங்கதான் இருக்கியா? ஆமாக்கா, இப்பதான் எல்லா பக்கமும் போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரோம். அதான் நானும் வசதி இன்னும் எந்த பக்கம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தண்ணி வருதா? தண்ணி பிடிச்சிட்டா? அது எங்க இன்னைக்கு வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் வரல. நான் தான் ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி வந்துக்கிட்டு வரேன்க்கா. நான் வேணா கலெக்டர் மனு கொடுக்கட்டுமா? விடு விடுமா, என்ன கொஞ்ச நாள் தானே. நீ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் நல்லது நீ தானே பண்ண போற. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இந்த கவுன்சிலர் அம்மா இதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு நமக்கு சரியான பாடம் காட்டிடுச்சு. இனிமே என்னைக்காவது ஓட்டு போடுறதா இல்லை. உனக்கு தான் எங்க ஓட்டும் சப்போர்ட்டும். நீ நில்லு, நாங்க இருக்கோம். நாளைக்கு எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்கிற. ரொம்ப சந்தோஷம்க்கா, உங்களை நம்பிதான் நிக்கிறேன். என்ன ஜெயிக்க வச்சிருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அதை நான் பண்ணி தரேன். எங்களுக்கு என்னையா, எங்க தனிப்பட்ட சந்தோஷம் எதுவும் கிடையாது. நம்ம தெருக்கு தேவையான எல்லாத்தையும் நீ பண்ணி கொடுத்துரு, அது போதும். கண்டிப்பாக்கா, எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். ரோட்டுக்கு மின்சார வசதி, அப்புறம் வீட்டுக்கு தண்ணி வசதி, அதே மாதிரி ரோடெல்லாம் சரியா போடணும், பஸ் வசதி எல்லாமே நான் பேசி உங்களுக்கு வாங்கி தரேன். சரி உமா, சரி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வீட்டையும் இப்படி நல்லா பார்த்துக்கிறப்போ நாட்டையும் நல்லா தான் பார்த்துக்குவேன். அதனால எனக்கு எல்லாத்தையும் நம்பிக்கையோட உங்களுக்கு தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியாக்கா? ஆமா, இப்போ கூட ஆத்தங்கரையில தண்ணி எடுத்து வந்து 4-5 பொம்பளைங்கள்ட்ட நான் பேசி உனக்கு தான் ஓட்ட போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நாங்கள் தாராளமாக போட்டுருவோம். ஏக்கா, நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊரு பொம்பளைங்க எல்லாருக்கும் நீங்க தானே எல்லாத்தையும் சொல்றது. நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாரும் உமாக்கு தானே ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன இருக்கு, எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்க, ஒன்ன விட்டுற முடியுமா? இல்லையே அக்கா, சொல்லு சுகுணா. இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அடி,
தெரியலையா? தண்ணி குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இப்ப அறக்க பறக்க கிளம்பி ஓடிட்டு இருக்கவே? அட, நான் மட்டும் இல்லை, நம்ம ஊர் பொம்பளை எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். ஏங்கா, ஏன் திடீர்னு தண்ணி விட்டுட்டாங்களா? தண்ணி பிடிக்க போறீங்களாக்கோ? அப்படியே இருந்தாலும் கையில கொட்ட காணுமே. அட உமா, நீ ஒன்று சும்மா கடை. அதெல்லாம் கிடையாது. உன் மாமியார் தான் எல்லாருக்கும் புடவையும் 5000 ரூபாய் பணமும் தந்துட்டு இருக்காங்களாம். ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைகளும் பட்டு புடவை வாங்க தான் கியூல நின்றுட்டு இருக்காங்களாம். அதுக்கு தான் நானும் போறேன். என்னது சொல்ற? கட்டு படவையா? ஆமாக்கா, நான் என்ன பொய்யாவா சொல்ல போறேன்? அவங்க சின்னதுல ஓட்டு போட சொல்லி எல்லாருக்கும் பட்டு புடவையும் 5000 ரூபாய் பணமும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதான் நானும் போலான்னு முடிவெடுத்தேன். அதான் போயிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க, போய் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி சரி, இரு, இந்த குடத்தை வச்சுட்டு பக்கத்துல தானே வீடு, ரேஷன் அட்டையை மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் முன்ன போய் இடம் போட்டு வைக்கிறேன், நீங்க வாங்க. ஓட்டு வீடு வந்துடுறேன். பட்டு புடவையும் 5000 பணமுமா? சூப்பரு. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இன்னும் யார் யார் என்னென்ன தர போறாங்களோ தெரியல. இரடி உமா, அது இந்த கிழவி என்னைக்கு நேர் வழியில ஜெயிச்சிருக்கு? எல்லாம் குறுக்கு வழியிலே ஜெயிச்சு பழக்கமாயி போச்சு. நீ சொல்றதும் சரிதாண்டி. ஏன் உன் மாமியார் இப்படி என்ன இறங்கிட்டாங்க? எல்லாம் என் மேல இருக்க வெறுப்புதான். நான் எங்கேயாவது நின்று ஜெயிச்சுட்டா பிறகு எப்படி என் மூஞ்சில முழிக்கிறதுன்னு யோசிச்சிருப்பாங்க. அதான் குறுக்கு வழியில போய் ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க பொம்பளைங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கல்ல, அதான் பொம்பளைங்களுக்கு புடவையும் பணமும் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க போல. நீ வா, இதை என்னைக்கும் நடக்க விடக்கூடாது. என்ன ஏதோ நேர்ல போய் அவங்க தப்ப கண்டிக்கலாம். நீ சொல்றது சரிதான். வா போவோம், மல்லிகை அக்காவையும் கூட்டிட்டு போவோம். ஆமாம்மா, அக்காவுக்கு போன் அடிச்சு வர சொல்லிடு. என்ன பாட்டி, கண்ணெல்லாம் நல்லா புரியுதுல்ல? ஹோட்டலும் சரியா போட்டுருவல்ல? அட, அதெல்லாம் சரியா பாட்டுருவேன்ப்பா. புடவையும் பணத்தையும் கொடுங்க, அதெல்லாம் பாட்டி நல்லா போட்டுருவாங்க. கொடு கொடு. பாட்டி இந்தாங்க உங்களுக்கு புடவை. நீங்க கேட்ட கத்திரிப்பு கலர்லயே இருக்கு, எடுத்துக்கங்க. அப்படியா? சந்தோஷம். ஆமா, நான் நினைச்ச கத்திரிப்பு கலர்லயே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லா அட்டை டப்பாலையும் தேடி உங்களுக்கு பிடிச்ச கலரா எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்களும் எங்களுக்காக மெனக்கெட்டு நாளைக்கு வந்து போட்டு விட்டுறணும், சரியா? போட்டுடலாம். பாதிதான் வந்திருக்கு, மீதி எங்க? அது இல்லாமையா 5000 ரூபாய் இருக்கு, வாங்கிட்டு நமக்கே ஓட்டு போட்டுணும். சின்னம் தெரியுமில்ல, நெக்லஸ். புரியுது பாட்டுவா. வரட்ட, வாங்க வாங்க. நல்ல வேலை, இருந்திருக்கோன்னு பயந்துக்கிட்டே வந்து இருக்கு. அடடே, நான் கேட்ட காசு பச்சை கலரே இருக்கே. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கு. இந்தாங்க, அப்படிங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் இப்படி சொல்லாதீங்க. நாளைக்கு வந்து பூத்துல காட்டுங்க. சரி. என்ன நடக்குது இங்க? என்ன, நீயும் படம் வாங்கிட்டு படத்தை வாங்கிட்டு போல நந்தியாக்கோ? எதிர்கட்சிக்கெல்லாம் நாங்க தரதில்லை, நகரு. எதுக்கு உன்னோட பணமும் பகுமானமும்? இந்த புடவை இல்லைன்னா என்கிட்ட புடவை அல்ல. இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? இப்படி ஓட்ட புடவை கொடுத்தோம் பணம் கொடுத்து வாங்குறீங்க, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியல? நாங்க எங்க ஓட்ட விலை கொடுத்து வாங்கினோம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான் ஊரையே கூப்பிட்டு புடவையும் பணமும் கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு வஸ்திர தானம், அன்னதானம் மாதிரி இதுவும் ஒரு வகையான தானம் தான். சும்மா போதும், நடிக்காதீங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க, இல்ல போலீஸ்ல சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அட, என்ன சொன்னா சொல்லிக்கோ, எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல. நாங்க உன் பேச்செல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அப்படியே வந்தாலும் நாங்கள் ஒன்றும் ஓட்டுக்கு பணமோ புடவையோ கொடுக்க கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், அதனால கொடுக்கோம். உங்க அம்மாக்கு என்னைக்கு பிறந்த நாள்? போய் சொன்னேன், அம்பிட்டுதான். அடி, இதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு என்னோட உண்மையான பிறந்த நாள். ஆதார் கார்டுலேயும் ரேஷன் கார்டுலேயும் இருக்கிறத தான் மாற்றி போட்டிருக்கேன். எனக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். உனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு வேணும்னா புடவை வாங்கிட்டு கிளம்பு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு, அடுத்தடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்படி குறுக்கு வெளியில போய் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பா அது முடியாது. என்னைக்குமே நேர்மையா வரவங்களாலதான் ஜெயிக்க முடியும். நீங்களாம் என்னைக்குமே குறுக்கு வழியில யோசிச்சு தோத்துதான் போகணும். அதையும் பார்ப்போம். பார்க்க தானே போறேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் சார். இவங்க தான் புடவையும் பணமும் கொடுத்து ஓட்ட விலை பேசி வாங்குறாங்க. என்னன்னு கேளுங்க. அதெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களா? இதுல புடவை வேற, நீங்களும் திருந்தவே மாட்டீங்களா? ஐயா சாரே, இந்த பொம்பளை ஏதாவது போய் சொல்லும். இது என்னோட மருமக தான். நான் இவளை சரியா வீட்டில் திட்டிகிட்டே இருக்கேன்னு வெளியே வந்து என் மேலே போலீஸ் புகார் கொடுக்குறேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் என் பிறந்த நாளுக்காக ஊரில் இருக்க எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கேன். இது ஒரு குத்தமா? ஆமாம் சார், எங்கள் அம்மா கண்டாலே எங்கள் அன்னைக்கு ஆகாது. அதான் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தெரியலன்னு பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் ஒரே குடும்பமா? ஆமாம் சார். ஏமா, அப்போ மாமியார் உனக்காக தான் எல்லாருக்கும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களா? அதுக்கு தான் நீ கடை பண்ணுறியாக்கோ? அட, அதெல்லாம் இல்லை சார். நான் தோக்கணும்னு எதிர்கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. கேட்டால் போய் சொல்கிறாங்க.
அட என்னம்மா நீனு, ஓ மாமியார் தானே, இந்த குடும்ப சண்டைக்குள்ள நான் என்ன இருக்கிறீங்க? அப்படியே இருந்தாலும் அந்த அம்மா பிறந்த நாளே கொடுக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இதெல்லாம் தடுக்க முடியாது. சார் வந்தவங்கள்ட்ட வேணா கேளுங்க சார். நம்ம ஓட்டுக்கு தான் கொடுக்குது. சரி இரு. என்னம்மா ஓட்டுக்கு புடவையும் மடமும் வாங்குறீங்களா? ஐயோ இல்லைங்க சார். சார் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் பிறந்த நாளுக்காக தான் வாங்க வந்தோம், ஓட்டுக்கெல்லாம் வாங்க வரல. அக்கா பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க அக்கா. நீங்க தானே சொன்னீங்க ஓட்டுக்கு பணம் தராங்க புடவை தராங்கன்னு. சுகுணாக்கா சொல்லுங்க. ஆனால் நீ ஒன்றும் உமா காதில் சரியாக வாங்காமல் வந்துட்ட போல. உன் மாமியார் எங்களுக்கு ஓட்டுக்கெல்லாம் தரல, பிறந்த நாளோ கல்யாண நாளோ சொல்லி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, அவங்க உங்க வீட்டாளு எப்படி எதிர்கட்சியை சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். இப்படி சொல்லுங்கய்யா, சாமானக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அதனால இதை வீட்டை விட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போனதுலேருந்து இப்படிதான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியா. அதாவது இடத்த காலி பண்ண சொல்லுங்க. உங்க குடும்ப விஷயத்துக்காகலாம் போலீஸை யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே அவங்க ஓட்டுக்கு தான் பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டுங்க, அப்போ வந்து நான் அரெஸ்ட் பண்றேன். வரேன். சார் சார் நீ என்ன கத்துனாலும் ஒரு பருப்பு வேகாது. எம்பது தைரியம் இருந்தால் போலீஸை கூப்பிட்டுருப்பேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. பொம்பளைங்க ஓட்டு உன் பக்கம் இருக்குன்னு தானே ஆடுனேன், அதுவும் எங்கள் பக்கம் தான். தள்ளு, நீங்கள் வாங்கக்கா, புடவையை வாங்கிக்கோங்க. வந்துட்டா சீமையில் இல்லாத போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு.